ராஜஸ்தானில் இருந்து தென் மாநிலங்களுக்கு கொள்ளையடிக்க வந்த ஏடிஎம் கொள்ளையர்களில் ஒருவர் போலீசாரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய பெயர் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. கொள்ளையர்களிடம் இருந்து துப்பாக்கி ஏதும் கைப்பற்றப்படவில்லை என தற்பொழுது காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கண்டெய்னரில் இருந்த காரில் தடயவியல் துறை சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் இறந்த கொள்ளையன் பெயர் தற்பொழுது தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த கொள்ளையன் பெயர் ஜுமாலுதீன் என தெரிய வந்துள்ளதாக போலீஸ் தகவலை வெளியிட்டிருக்கிறது. துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட மற்றொரு கொள்ளையன் பெயர் அசார் அலி என தெரிய வந்திருப்பதாக போலீஸ் தரப்பில் இருந்து தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட கண்டெய்னரில் தடயவியல் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்து இருக்கின்றனர். ஏடிஎம் கொள்ளையர்களிடம் துப்பாக்கி தவிர மற்ற ஆயுதங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் அவர்கள் தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. நாமக்கல் குமாரபாளையம் அருகே போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கொள்ளையனின் பெயர் தெரிய வந்திருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கொள்ளையன் பெயர் ஜுமாலுதீன் என தெரிய வந்துள்ளதாக போலீஸ் தகவலை வெளியிட்டிருக்கிறது. துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட மற்றொரு கொள்ளையன் பெயர் அசார் அலி என தெரிய வந்திருப்பதாக போலீஸ் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. கொள்ளையர்களிடம் இருந்து கூர்மையான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தெரிவித்திருக்கிறது. கொள்ளையர்களிடம் இருந்து துப்பாக்கி ஏதும் கைப்பற்றப்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். நேரலையில் இணைந்திருக்கிறார். குணசேகரன், கொள்ளையர்களிடம் துப்பாக்கி ஏதும் கைப்பற்றப்படவில்லை என தற்பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுட்டு பிடிக்கப்பட்ட கொள்ளையர்கள் இருவர் பெயரும் தெரிய வந்திருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்காங்க. வேறு என்னென்ன விஷயங்கள் காவல்துறை தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? மேலதிக விவரங்கள். நிச்சயமாக கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல வட மாநிலத்திற்கு செல்லும் பொழுதுதான் இந்த கொள்ளை கும்பலானது குமாரபாளையம் அருகே தமிழ்நாடு போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிடிக்கும் பொழுதுதான் போலீசாரினுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் சாலையில் சென்ற வாகனங்கள் மீதெல்லாம் மோதியபடியே அவர்கள் சென்றார்கள். ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு போலீசார் அந்த கண்டெய்னர் லாரியை துரத்தி சென்றுதான் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக கண்டெய்னர் லாரியை திறந்து பார்த்த பொழுதுதான் உள்ளே ஒரு சொகுசு கார் இருந்ததும் இது ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. ஏடிஎம் கொள்ளையில் அடித்த இந்த சொகுசு காரில் இருந்த பணத்துடன் அவர்கள் கண்டெய்னருக்குள்ளாக மறைந்து கொண்டு அதற்கு பிறகாக அங்கிருந்து அந்த கண்டெய்னர் மூலமாக வரும்பொழுதுதான் பிடிபட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 7 பேர் வந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக அந்த போலீசார் பிடிக்கும் பொழுது போலீசாரை தாக்க முயன்றதால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஜுமைதீன் என்பவர் உயிரிழந்திருக்கின்றார். ஜுமைதீன் உயிரிழந்தது மட்டுமில்லாமல் மற்றொருவர் ஆசர் அலி என்ற ஒரு கொள்ளையனும் காயமடைந்திருக்கின்றார். காயமடைந்த ஆசர் அலி ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜுமைதீனுடைய உடல் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் கொண்டு செல்லப்பட இருப்பதாக தெரிவித்தார்கள். இந்த சம்பவத்தின் போது 2 காவல்துறை அதிகாரிகளும் காயமடைந்தார். குறிப்பாக குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் பள்ளிப்பாளையம் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் ஆகிய 2 பேரும் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த 2 பேரும் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு 5 பேர் போலீசாரிடம் சிக்கி இருக்கிறார்கள். அந்த 5 பேரிடம் தான் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சேலம் சரக டிஐஜி உமா, அதே போன்று நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் தொடர்ச்சியாக அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் மட்டுமில்லாமல் தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் அந்த தனிப்படை போலீசார், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ஏடிஎம் கொள்ளை நடைபெற்றது. ஒரு 23 லட்சம் ரூபாயை ஒரு மர்ம கும்பல் இதே பாணியில், அதாவது இன்று காலை திருச்சூரில் நடைபெற்ற அதே பாணியில் காட்டுநாயக்கன் பள்ளி என்ற இடத்தில் குப்பம் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் மையத்தில் இயந்திரத்தை உடைத்து 23 லட்சம் ரூபாயை கும்பல் ஒன்று கொள்ளையடித்திருக்கிறது. இந்த கும்பலுக்கும் அந்த கொள்ளைக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த தனிப்படை போலீசாரும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரையும் தற்பொழுது இந்த விசாரணைக்காக அங்கு வந்திருக்கின்றார். அந்த பிடிபட்டிருக்கக்கூடிய 5 பேரிடமும் 3 காவல், அதாவது
ஆய்வாளர் காவல் கண்காணிப்பாளர்கள் விசாரணை தொடர்ச்சியாக துருவி விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்களிடமிருந்து துப்பாக்கி ஏதும் இல்லாத கைப்பற்றப்படவில்லை. குறிப்பாக கூர்மையான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து முதல் கட்டமாக வெளியாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக முழுமையாக இந்த விசாரணைக்கு பிறகுதான் இவர்களுக்கு வேறு என்னென்ன தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு தகவல்களும் முழுமையாக தெரிய வரும். அதே போன்று கண்டெய்னர் லாரிக்குள்ளாக இருந்து ஒரு பையில் பணமும் எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. இன்னும் அந்த பணத்தை முழுமையாக எண்ணிய பிறகு அந்த எவ்வளவு பணம் இருக்கிறது என்ற ஒரு முழுமையான தகவல்களும் கிடைக்க வரும். தொடர்ச்சியாக ஒரு 2 மணி நேரத்திற்கும் மேலாக பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த கொள்ளையர்கள் 5 பேரிடமும் துருவி போலீசார் தொடர்ச்சியாக ஒரு விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதி முழுமையாக ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கண்டெய்னர் லாரி சிக்கியிருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் போலீசார் நிறுத்தப்பட்டு அந்த தடவியல் நிபுணர்கள், சேலத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட தடவியல் நிபுணர்களும் தொடர்ச்சியாக இன்னும் கண்டெய்னர் லாரி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கார், அதில் இருக்கக்கூடிய பொருட்கள், கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து அவற்றையும் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த முழுமையான விசாரணை முடிந்ததற்கு பிறகாக அதிகாரிகள் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு இந்த தகவல்களை முழுமையான அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இருக்கின்றார்கள். இந்த காலை சம்பவத்தில் ஒரு கொள்ளையின் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதும், அதே போன்று 6 பேர் பிடிக்கப்பட்டு அதில் ஒருவன் மருத்துவமனையில் இருப்பதும், 5 பேரிடம் தற்பொழுது இந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய இந்த சம்பவம் அப்படிங்கிறது இந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பகுதியை சேர்ந்த மக்களும் கூட அதிக அளவில் இந்த பகுதிக்கு வந்து அந்த கண்டெய்னர் லாரி இருக்கக்கூடிய பகுதியையும் பார்த்து செல்கிறார்கள். காவல் நிலையத்திற்கு முன்பாகவும் கூட ஏராளமான மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து திரண்டு இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. உயிரிழந்த அந்த கொள்ளையன் ஜுமாலுதீன் மற்றும் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்ட மற்றொரு குற்றவாளியான அசார் அலி அவர்கள் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? அந்த பிடிப்பட்ட 5 பேரிடம் காவல்துறை தரப்பில் இருந்து தற்பொழுது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதா சொல்லியிருந்தீங்க. இவங்க எல்லாருமே ஒரே குழுவை சேர்ந்தவர்களா, ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்களா? இது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருந்து, திருச்சூரிலிருந்து தனிப்படை குழுவினர் தமிழகம் வர இருப்பதாகவும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அவங்க வந்துட்டாங்களா? மேலதிக விவரங்கள். நிச்சயமாக இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் முதல் கட்ட விசாரணையில் இவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது காயமடைந்து ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசர் அலியிடம் நடத்திய விசாரணையில் அவன் வந்து ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவன் என்பதை தெரிவித்திருக்கின்றார். உயிரிழந்த ஜுமைதீன் மற்றும் மற்ற அனைவருமே ஒரே மாநிலத்தைச் சேர்ந்தவர்களா என்ற விவரம் இன்னும் முழுமையாக நமக்கு தெரியவில்லை. அது போலீசாருடைய விசாரணைக்கு பிறகாக அவர்கள் சொல்லும்போது தான் தெரிய வரும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விசாரணை நடத்துவதற்கு திருச்சூரில் இருந்தும் போலீசார் இங்கு வருகை தர இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் வந்து சேரவில்லை. அதற்கு முன்பாகவே தமிழக போலீசாரும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக திருச்சூரில் நடைபெற்ற இந்த சம்பவம், கொள்ளை சம்பவம் மட்டுமல்லாமல் வேறு ஏதேனும் சம்பவங்களிலும் இந்த கும்பலுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக கிருஷ்ணகிரியில் சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த 23 லட்சம் ரூபாய் ஏடிஎம் இயந்திரத்தில் வெல்டிங் இயந்திரம் மூலமாக இயந்திரத்தை அறுத்து கொள்ளையடித்து சென்ற அந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என்ற அந்த சந்தேகம் வலுவடைந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் கிருஷ்ணகிரியிலிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரே நேரடியாக வந்திருக்கின்றார். அந்த தனிப்படை போலீசாரும் துப்பு துலக்குவதற்காக இவர்களிடம் வந்து அந்த விசாரணை என்பதும் நடத்தி வருகின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேனும் இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு இதுபோன்று திட்டமிட்டிருந்தார்களா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியான அந்த விசாரணை என்பதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இவர்கள் பின்பற்றிய அந்த யுக்தி என்பது, பாணி என்பது மிகவும் ஆச்சரியப்பக்க வகையில் இருக்கின்றது. கொள்ளையடிப்பதற்கு ஒரு சொகுசு காரை பயன்படுத்துவது, அதற்கு பிறகாக அதை மறைத்து வைப்பதற்கு ஒரு கண்டெய்னர் லாரியை பயன்படுத்தி அந்த கண்டெய்னர் லாரி மூலமாக இதுபோன்று தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும்போது எந்தவித ஒரு சந்தேகமும் எழாத வகையில் தப்பிச் செல்வதற்காக ஒரு முழுமையாக ஒரு வியூகம் அமைத்து இந்த கொள்ளையில் வந்து இவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத விதமாக இங்கு தமிழக போலீசாரிடம் தற்பொழுது இவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். இப்போ நடத்தக்கூடிய இந்த விசாரணையில் தான் இவர்களுக்கு இன்னும் என்னென்ன கொள்ளையில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது, வேறு எங்கேனும் கொள்ளையடிப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்தார்களா என்பது போன்ற இன்னும் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குணசேகரன், இந்த கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறை தரப்பில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த சேசிங் பணியின் போது 2 காவலர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருப்பதா டிஜிபி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் வந்து ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தாங்க. அந்த 2 காவலர்களுடைய தற்பொழுதைய நிலை எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா பாணியில் அந்த கண்டெய்னர் லாரியை போலீசார் துரத்தி சென்றுதான் கொள்ளையர்களை பிடித்தார்கள். கொள்ளையர்களை பிடிக்கும் பொழுது அவர்கள் தாக்க முற்பட்ட போதுதான் போலீசாரும் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த துப்பாக்கிச்சூட்டில் தான் ஒருவன் கொள்ளையன் உயிரிழந்தான், ஒரு கொள்ளையன் காயமடைந்தான்.
போலீசார் 2 பேர் வந்து காயம் ஏற்பட்டது. குறிப்பாக குமாரபாளையம் காவல் ஆய்வாளருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று ரஞ்சித் எஸ்ஐ பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த 2 பேருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இருவருமே நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தேவைப்பட்டால் உயர் சிகிச்சைக்காக அருகில் இருக்கக்கூடிய மற்ற சேலமோ அல்லது கோவைக்கோ அழைத்து செல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இங்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சையே போதுமானதாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் 2 பேருமே நலமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் அவர்களுக்கு தற்பொழுது இந்த பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் இந்த சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் 2 கால்களிலும் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய ஆசர் அலி தற்பொழுது ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. குணசேகரன், உங்களுடைய விரிவான தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.